வணக்கம் நண்பர்களே. அல் ஜசீரா இது அரபு நாடுகள்லேருந்து வரக்கூடிய ஒரு பிரபலமான பத்திரிக்கை. அதில் ஒரு தலைப்புச் செய்தியை பார்த்தேன். வாழவே முடியாது, அவ்வளவு ஒரு கேவலமான இடம் அப்படின்னு சொல்லி தலைப்புச் செய்தி. வாழ்வதற்கு லாயக்கே இல்லாத ஒரு இடமாக மாறிவிட்டது. அது இப்படிலாம் போடுறாங்களே அப்படின்ட்டு உள்ள பார்த்தா கியூபாவை பற்றி. மொத்த கியூபா நாட்டிலேயுமே வாழ்வதற்கு தகுதியே இல்லாத ஒரு இடமாக ஆகிவிட்டது. ஆகிவிட்டதா ஆக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சில தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கடந்த 10-12 மாதங்கள், அதாவது ஒரு வருடம், கியூபாவுக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் அனைத்தையும் அமெரிக்கா தடை செய்து உள்ளது. கியூபா தன்னுடைய உற்ற நண்பனான வெனிசுவேலாவிலிருந்து மிகப்பெரிய அளவில் எண்ணெயை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், நிக்கோலஸ் மாட்ரோவும் அவருடைய மனைவியும் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுச்சு அமெரிக்கா வெனிசுவேலாவிலிருந்து. அந்த மக்களுக்கு 1008 உறுதிமொழிகள் கொடுத்தாங்க. இந்த நாடு சுபிட்சமாக்க போகிறோம், ஜனநாயக நாடை கொண்டு போகிறோம். தற்காலிகமாக அங்கே டெல்சி ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிறவங்கள அதிபராக அமைத்தது அமெரிக்கா. இப்போ அந்த டெல்சி ரோட்ரிக்ஸுக்கே வெறுப்பு வந்துருச்சு. தினந்தோறும் வாஷிங்டன்லேருந்து ஏதாவது ஒரு நியூசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை, இதை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்களுக்கு வாழ்க்கை முறையில் எந்த விதமான மேம்படுத்தலும் இல்லை. அவங்க தெருவில் இறங்கி போராடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க அமெரிக்காவிற்கு எதிராக. நான் சொல்கிறேன் இல்லையா, அமெரிக்கா எந்த நாட்டில் கையை வச்சாலும் அந்த நாடு உருப்பிட்டதில்லை. அதுதான் கதை. சரி, இப்போ இந்த கியூபாவுக்கு வந்தோம்னா, வெனிசுவேலாவிலிருந்து ஏகப்பட்ட தடைகள் போடப்பட்டு அதையும் மீறி கியூபா கச்சா எண்ணெயை வெனிசுவேலாவிலிருந்து வாங்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, தன்னுடைய நேவல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய கடற்படையை வைத்து, மரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வைத்து அமெரிக்கா அந்த எல்லாத்தையும் முடக்கிடுச்சு. அந்த கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் அனைத்தையும் கைப்பற்றி விட்டது. இதில் ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னா, கடந்த 3 மாதங்களாக எண்ணெய் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவு. அதை தவிர மற்ற எரிபொருள்களான நிலக்கரி போன்றவைகள், கேஸ் எல்லாமே, எரிவாயு எல்லாமே. சரி, இதனால என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பவர் அப்படின்னு இன்னொரு ஹெட்லைன், கம்ப்ளீட்டாக டார்க். அதில் என்டையர் கியூபா, முழு கியூபா நாட்டையும், கிட்டத்தட்ட 15 ப்ராவின்ஸ் இருக்கு, ஒரு ப்ராவின்ஸில் கூட பவர் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, லைட்டு கிடையாது, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வேலை செய்யாது, ஃபேக்ட்ரிகள் வேலை செய்ய முடியாது, இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி இன்னைக்கு தேதிக்கு மின்சாரம் இல்லைன்னா அவுட்டு. சமீபத்தில் குடும்பத்தில் ஒரு சிறிய துக்க நிகழ்ச்சி நடந்தது. எலக்ட்ரிக்கல் கிரெமட்டோரியம் தான். சென்னை வந்துட்டு அவசர அவசரமாக திரும்பி பெங்களூர் வர வேண்டியதாக போயிடுச்சு. அதனால தான் நடுவில் ஒரு 4-5 நாள் கேப். தயவு செஞ்சு பொறுத்தருந்து வழக்கம் போல் ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க, இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. தரமான ஆதாரபூர்வமான செய்திகளை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முதல்ல செய்தியை படிக்கணும், அதற்கான ஆதாரங்கள்லாம் திரட்டணும், அதனுடைய உண்மைத்தன்மையை சரிபார்க்கணும், ரெக்கார்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தவறுகள் எதாக இருந்தால் அதை திருத்தணும். அதையும் மீறி சில சமயம் என்னுடைய தவறுகள் வந்துடுது. சப்சிடிங்கிறத சப்சிடைரி அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன தவறு, அந்த வேகத்தில் வரக்கூடியது. தவறை திருத்தும் போது கூட அது அப்படியே மறைந்து ஒதுங்கி விடுகிறது. அதனால் இதை எல்லாத்தையும் பொறுத்து அருளி எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களிடம் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சில சமயம் உச்சரிப்பில் கூட தவறுதல் நடக்கிறது. நல்ல ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. சமீப காலத்தில் சில சங்கடங்கள்னால ரெகுலராக வர முடியல, அவ்வளோதான். பார்க்கலாம். இப்போ அவங்க கியூபாவுக்கு வந்தோம்னா, அந்த மாதிரி அவங்களுக்கு மின்சாரத்தினால, நான் சொன்ன மாதிரி மின்சார கிரிமேஷன் அது கூட நடக்க முடியாத அளவுக்கு அங்கே அஃப்கோர்ஸ் எல்லாமே கிறிஸ்டியன் கண்ட்ரி. அவங்க இடுகாடுகள் தான் இருக்கும், சுடுகாடுகள் இருக்காது. இடு சுடு, அதை பார்த்துக்கங்க. அந்த மாதிரி ஒரு மிக மிக மோசமான, மனித குலத்திற்கு இதுதான் கடைசி அழிவு அப்படிங்கிற அளவுல கியூபாவில் இருக்கிற மக்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய சங்கடத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. கரண்டே கிடையாது. இதை பல பேர் சாட்சிகளா பல மருத்துவமனைகள் எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அங்கெல்லாம் இப்ப சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திடீரென முழு கியூபாவிலையுமே நோ பவர் கட் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஆஸ்பத்திரி உள்ள இருக்கிறவங்கள ஒருத்தர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையை கேட்கும்போது அப்படியே எனக்கு மனசு பதபதச்சது. யார் யாரெல்லாம் வெண்டிலேட்டர்ல இருந்தாங்களோ அனைவரும் இறந்து போனார்கள் அப்படிங்கிறாரு. ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு கேட்கும்போது. வெண்டிலேட்டர்ல இருந்தவங்க ஒருத்தர் கூட பிழைக்கல அப்படிங்கிறார். ஏன்னா அந்த வெண்டிலேட்டருக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், பலவிதமான தட்டுப்பாடுகள். இந்த மாதிரி இருக்கு கியூபாவினுடைய நிலைமை.
எவ்வளவு பேர் இதனால அடிபட்டிருக்காங்க, அவஸ்தைப்பட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் மின்சாரம் இல்லாததுனால மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எக்கானமி விட்டுருங்க. அதான் ஒருத்தர் சொல்றாரு, a witness reports every single patient on ventilator died tonight அப்படிங்கிறார். I don't have words அப்படிங்கிறார். அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 3 மாதத்துல பொருளாதார வல்லுநர்கள், அனலிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சொட்டு எண்ணெய் கூட கியூபாவுக்கு வரவிடாம தடுத்து அல்சாட்டியம் பண்ணி அராஜகம் பண்ணியிருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறாங்க. மனிதாபிமானமே கிடையாது. கியூபாவை ஆள்றது கம்யூனிஸ்ட் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆரம்ப காலத்திலேருந்து கம்யூனிஸ்ட், இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, அது அடுத்த பிரச்சனை, அதை பத்தி நம்ம பேசவே முடியாது, நிறைய இருக்கு அதை பத்தி. அதுல ட்ரம்ப் என்ன சொல்றாரு பாருங்க, ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு ஆயில் டேங்கர் வந்திருக்கு, 7,30,000 பேரல். அது அதை யூஎஸ் தடுத்து நிறுத்து, அது கடல்ல போகும்போது அவங்க பின்னாடி துரத்தி விரட்டி அடித்து நாங்க பிடித்து விட்டோம், எவ்வளவு தூரம் போனாலும் நாங்க பிடித்து விட்டோம்னு ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல. அதே மாதிரி இன்னொரு 10 லட்சம் பேரல் கொண்ட ஒரு ரஷ்ய கப்பலை விடாம துரத்தி அடிச்சு பிடிச்சிருக்காங்க. கியூபா எப்படி என்னுடைய அமைப்பு அப்படின்னா, அட்லாண்டிக் ஓஷனுக்கும் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோக்கும் நடுவில் கரீபியன் ஐலண்ட்ஸ்ல இடத்துல அதை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப், அந்த மாதிரி போற ஆயில் எல்லாத்தையும் கொண்டு போய் ட்ரினிடாட் டொபாகோ அந்த மாதிரி நாடுகளுக்கு அனுப்பிட்டார், தடத்தை மாற்றி அமைத்து விட்டார். இந்த இடத்துல ஒரு கேள்வி உடனே வரும், சார் ரஷ்யா கூட சைனாவுக்கு ஒரு கப்பல்ல எண்ணெய் அனுப்பினாங்க, அதை திருப்பி இந்தியா பக்கம் திருப்பி விட்டுட்டாங்களே. அதற்கு சில காரணங்கள்லாம் இருக்கு, நான் அதை உங்க கூட ஷேர் பண்றேன், நல்லா இருக்கும். அது அந்த காரணங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும் அது எதனால திருப்பி விடப்பட்டது. அந்த மாதிரி இன்னொரு கப்பல் அதே மாதிரி 2 லட்சம் பேரல், அது அதனுடைய கப்பலுடைய பேரே சீ ஹார்ஸ், அந்த கப்பலையும் தடை செய்து முடக்கப்பட்டு, இது எல்லாமே ரஷ்ய கப்பல் எண்ணெயை கொண்டு போய் கியூபால சேர்க்கறதுக்காக அனுப்பல, கொடுக்க முடியல, திருப்பி அனுப்பிட்டார், வேற நாட்டுக்கு திருப்பி விடப்பட்டது, இல்ல தானே எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி மார்ச் 16ஆம் தேதி அன்று ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல பதிவு போடுறாரு, ஐ வில் பி ஹேவிங் த ஹானர் ஆஃப் டேக்கிங் கியூபா அப்படின்னு, வெதர் ஐ ஃப்ரீ இட், டேக் இட், ஐ திங்க் ஐ கேன் டூ எனிதிங் ஐ வாண்ட் வித் இட் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு தலகணம் அப்படின்னா, பேய் பிசாசாட்டம் தலகணம் பிடிச்சி ஆடுறாரு அந்த அளவுக்கு. என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க, அவருக்கு மரியாதையாம் கியூபாவை அமெரிக்கா எடுத்துக்குவது, தான் எடுத்துக்குவது, அது அமெரிக்கான்னு கூட சொல்ல, நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறாரு. நான் அதை எடுத்துக்க முடியும், இல்ல அந்த கியூபா ஃப்ரீயா விட முடியும், நான் என்ன வேணா நினைச்சா என்ன வேணா செய்வேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாட்டினுடைய அதிபர். இதுக்கு ஒரே காரணம், தான் என்ற அகந்தை, உலகத்துல தான் ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, என்னால நினைச்சா எந்த நாட்டை வேணா அழிச்சு என்ன வேணா செய்ய முடியுங்கிற மனப்பான்மை. இந்த மாதிரி கடந்த ஓராண்டுகளாக எண்ணெய் தட்டுப்பாடு மிகப்பெரிய தலை விரித்து ஆடுகிறது. இங்க எந்த விதமான தட்டுப்பாடும் கிடையாது, ஆனா வதந்திகள் தட்டுப்பாட்டை உருவாக்குகின்றன. அது தீவிரமா தீ போல பரவி மக்கள்கிட்ட அது உண்மையினே நம்ப வச்சிருச்சு. அந்த அளவுக்கு இருக்காங்க எதிர்கட்சிகள். எதிர்கட்சிகளே கிடையாது, பல தடவை சொல்லிட்டேன், எதிரி கட்சிகள். இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுவர், இப்ப இருக்க அரசுக்கு எதிராக தட்டுப்பாடே இல்லை, ஆனா கிளப்பி விட்டாங்க. மக்களை கிளப்பி விட்டு போராட்டத்தில் இறங்க வச்சு இந்த ஆட்சியை அகற்றணும், அதுதான் முக்கிய குறிக்கோள். யுனைடெட் நேஷன்ஸ் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, கியூபாவை பொறுத்த வரைக்கும் வெகு விரைவில் ஹியூமானிடேரியன் கொலாப்ஸ் அப்படிங்கிறாங்க ஆகிவிடும், மனித இனம் அப்படியே நசிந்து விடும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை விட டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு எல்லாம் அஃபெக்டட். இதை விட இன்னும் கொடுமை என்ன, NICU நியூபார்ன் இன்டென்சிவ் கேர் யூனிட், அந்த குழந்தைகள்லாம் பாவம், அந்த இன்குபேட்டர்ல வைப்பாங்க, அதுக்கு சில இன்டென்சிவ் கேர்லாம் இருக்கும், அந்த குழந்தைகள்லாம் ஹாஸ்பிட்டல். இதை தவிர இருக்கிற எலக்ட்ரிசிட்டி கிரிட் எல்லாமே இட் இஸ் டையிங். ஏன்னா பவர் போகவே மாட்டேங்குது, அவ்வளவுதான். காயலாங்கடை மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் கடந்த ஒரு வருடத்துல. அதுக்கு தான் லாயக்கு. இனிமே அதுல மின் கடத்த முடியுமா, அந்த மின்சார கிரிட் எல்லாமே உபயோகப்படுத்தக்கூடிய அளவுல இருக்குமாங்கிறதே ஆச்சரியங்கிற மாதிரிலாம் சொல்லி, இந்த மாதிரி பலவிதமான சங்கடங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, வாட்டர் பியூரிஃபையர் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் கிடையாது, பொருட்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, மக்கள் மூவ்மெண்ட் இருக்காது, எவ்வளவு சங்கடம். ஒரு நிமிஷம் இந்தியர்களாகிய நாம் அந்த நாட்டில் இருந்தோம்னா என்ன மாதிரி ஒரு சங்கடத்துக்கு உள்ளாயிருப்போம் அப்படின்னு. இங்க நம்ம சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்தியன்ஸ் எல்லாம் மிக மிக சொகுசான வாழ்க்கை. இது எப்படின்னா, உடனே திருப்பி பல பேர் கண்ணாப்புண்ணான்னு கமெண்ட் போடுவாங்க, எனக்கு தெரியும், என்ன சார் சொகுசு வாழ்க்கை அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு, இதுக்கு கஷ்டப்படுறோம் அதுக்கு கஷ்டப்படுறோம், பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, கேஸ் விலை ஏறிடுச்சுன்னு இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, வெங்காயம் விலை ஏறிடுச்சு, உருளைக்கிழங்கு விலை ஏறிடுச்சுன்னு.
அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய நிலைமையும் நம்ம நிலைமையும் என்ன அப்படிங்கிறது. இதுக்கு முக்கியமா காரணமா எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து வெனிசுலாவை ரொம்ப ஈஸியா கையில் எடுத்துட்டார். அந்த திமிருத்தனத்துல ஈரான் கூட போருக்கு வந்து நின்னாரு, மல்லு கட்டி நின்னார். அவர் நினைத்த அளவுல ஈரானை வந்து அவ்வளவு சீக்கிரமா முடக்க முடியல. ஈரான் பதிலடி கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈரான் வந்து தனியாக நின்று போரிடவில்லை. அவங்களுக்கு பின்னாடி பின்புலத்துல மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு. அதை பார்க்கலாம், அது என்னங்கிறத சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய சூப்பர் பவர், தங்களை யாராலும் வீழ்த்த முடியாது, தங்களை யாராலும் அடிக்க முடியாது, வான்வெளி தாக்குதல்கள் எல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உடைபட்டு கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவினுடைய பெருமை எருமையாகிட்டு வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு, எருமைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது நல்ல நமக்கு நிறைய பால் கொடுக்குது. கேவலமா போயிட்டு இருக்கு எல்லாம் ட்ரம்ப் அடிக்கிற கூத்து. இந்த மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி எனர்ஜி தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, எலக்ட்ரிசிட்டி இல்லாதது எல்லாமே கியூபாவை மிக மிக மோசமான ஒரு வீக் நேஷன் ஆக்கிவிட்டது. நான் என்ன நினைச்சாலும் அந்த நாட்டை எப்படி வேணாலும் என்னால் கையாள முடியும், எப்படி வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நீங்க வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் வந்து சோசியலிஸ்டிக் இல்லை கம்யூனிஸ்ட் அப்ரோச் இருக்கும். அந்த நாட்டில் எல்லா நாடுகள்லையுமே இருக்கும். இப்போ அவங்க எல்லாம் கியூபாவினுடைய தலைநகரமான ஹவானால அந்த சோசியலிஸ்ட் நேஷன்ஸ் எல்லாருமே ஒன்று கூடி ஏதாவது முன்னெடுப்புகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. சில உதவிகள் எல்லாமும் செஞ்சிருக்காங்க. அந்த பண உதவியோ இல்லை, பட் பேசிக்காவே எலக்ட்ரிசிட்டியே இல்லை அப்படின்னும் போது என்ன உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வெறும் இதுதான். இதுல வந்து ட்ரம்ப் வேற மாறுதட்டிக்கிறார். அவர் ஒரு $6 லட்சம் அவசர நிதி உதவின்னு சொல்லி கியூபாவுக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எந்த யானை பசிக்கு சோழ போறீங்கிற மாதிரி தான் அதெல்லாம். அதுல வெறும் பெருமை தான். நீங்க பாத்தீங்கன்னா ஹெட்லைனா வருது, ட்ரம்ப் has sanctioned $6 lakh. என்ன அடிச்சு நொறுக்கிட்டாங்க மக்கள். யுஎன்ஓ சொல்றாங்க மனித குலத்திற்கு பேர் அழிவு கியூபால நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதை பத்தி கண்டுக்கல. சரி, இது ஒரு பக்கம். அடுத்ததா இதை சொன்ன உடனே நான் எப்ப வேணா என்ன வேணா செய்ய முடியும் அப்படின்னு உடனே தற்போது கியூபால இருக்கக்கூடிய பிரசிடென்டான மிகுல் டயஸ் கனல் அப்படின்னு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏதாவது வெளியிலிருந்து யாராவது இந்த நாட்டை பத்தி தவறாக பேசுவதோ தவறான நடவடிக்கையில ஈடுபடுவதாக தெரிந்தாலோ நாங்க சும்மா இருக்க மாட்டோம், சரியான பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு அங்க கியூபால ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஈரானாலே தாக்கு பிடிக்க முடியாது. ஏகப்பட்ட மிசைல்ஸும் இதுவும் ஏகப்பட்ட ராணுவ தளவாடங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. பின்னாடி இரு பெரும் மாபெரும் சக்தி அவங்களுக்கு உதவி செஞ்சா கூட ஈரானாலே தாக்கு பிடிக்க முடியல. கியூபானா ரொம்ப ரொம்ப சின்ன நாடு. இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் எதுக்காக உங்க கூட ஷேர் பண்ணனா, உலகத்துல எந்த நாட்டையுமே வாழ விடாம, வளர்ச்சி அடைய விடாம தடுத்து நிறுத்தி அமெரிக்காவுக்கு அடிபணிந்து ஒரு அடிமை நாடாக தான் இருக்கணும், அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க அடிமைகளாக இருக்கணும், மக்களை ஆட்டி படைக்கணுங்கிற பைத்தியக்காரத்தனமான மனோவியாதியே வந்துடுச்சு அமெரிக்கா. நாங்க தான் உலகத்துல பெரிய சக்தி, எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இதற்கு வெகு விரைவில் ஒரு விடை வரணும். வந்தா தான் உலகத்துல ஒரு நல்ல நிலைமையில அமைதி நிலம். அந்தந்த நாட்டை அவங்கவுங்கள வாழ விடுங்க, அந்த நாட்டு மக்கள் அவங்க முடிவு செஞ்சுப்பாங்க. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கியூபாவை பத்தி பல செய்திகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கு. இன்னை வரைக்கும் அவங்களுக்கு ஆயில் கொடுக்க மாட்டேன், தடை போடப்பட்டுள்ளது, அது உண்மை. பல செய்திகள்லாம் வந்திருக்கு. எல்லா பத்திரிகைகளும் இதை சொல்றாங்க. அந்த மாதிரிதான் கம்ப்ளீட் டார்க்னஸ் இன் கியூபா அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள்லாம் நிறைய வந்திருக்கு. அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்ல நிலைமையில இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்காக ஒரு இன்ச்சாவது நம்ம கொஞ்சம் மனசுல நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு இந்த நாட்டுக்காக நம்ம ஏதாவது செய்யணுங்கிற மாதிரி, அட்லீஸ்ட் நீங்க எதுவும் நல்லது செய்யாட்டாலும் கெடுதல் செய்யாம இருக்கணும், இல்ல கெடுதல் செய்யறவங்களை தேர்ந்தெடுக்காம இருங்க. இது என்னுடைய சிறிய வேண்டுகோள். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.